ஊராடு. அடே ஊராடுண்டா நீங்க ஸ்ரீலங்கா எப்படி சொல்லுவீங்க? ஊராடு எப்படி சொல்லுவீங்க? இது ஆடு, நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கபடியா ஊராடு, அவ்வளவு. ஓகே, ஊர்ல இருந்து ஒரு ஆள் இறக்கி வச்சு சமைக்கிறோம், அதாவது சமைக்கிறீங்க. ஆட்டு ரஜ்ஜி, ஊர்ல இருந்து வந்தபடியா உங்களுக்கு ஊராட்டு ரஜ்ஜி செய்யறாங்களா? இப்ப நீங்க விட்டா ஊர்ல இருந்து ஆட்டுக்கு டிக்கெட் போட்டு எடுப்பீங்க போல. ஹாய், வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கு வந்து கனடாக்கு வந்து 8வது நாள். இந்த நாளில் வந்து என்னுடைய அன்பு நண்பர் நேரு அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஓகே, அவர் மட்டுமல்ல, அவரோடு இணைந்து வவுனியா டீம், வவுனியா பொடியல் எல்லாரும் வந்து என்னை சந்திக்க வந்திருக்காங்க. ஸோ அப்படியே கப்பலுக்கு மேலே எல்லாம் ஏறி பறக்க போகிறோம், ஏறி நீந்த போகிறோம். ஓகே, தொடர்ந்துருங்க வீடியோவோட. என்ன பிரச்சனை? சரி, கனடாவில் வந்து பிரபலமான பீச் பிரம்லி பீச் நினைக்கிறேன். அந்த பீச்சுக்கு வந்து இப்போ கூட்டி கொண்டு வந்தனா ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ பாபிக் போட்டு மட்டன் இறைச்சி வந்து சமைக்க இருக்கிறோம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேருனுடைய அன்பு நண்பர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பாபிக் போட்டுட்டு அப்படியே நாங்கள் கப்பலில் போக போகிறோம். ஸோ கப்பல் வாரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதில் வந்து இப்போ சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் ஆள்காட்டுக்குருவி. ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள்காட்டுக்குருவின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. இந்த அழகான பீச் அடியில் வந்து நாங்கள் இப்பொழுது பாபிக் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் பாபிக் போட போகிறாங்க. பாபிக் போடுறதுக்கு வந்து இப்பொழுது தயாரான நிலையில் வந்து அது இருக்குது. சரி, இன்னும் சற்று நேரத்தில் வந்து பாபிக் போட இருக்கிறாங்க. ஓகே, எங்கட ஊர்ல எல்லாம் பெரிய சிலிண்டரை பார்த்துருப்பீங்க. இது ஒரு சின்ன சிலிண்டர். எது இதுல கணக்கா சமைக்கலாம் என்ன? அப்ப இது என்ன செய்யுது? சின்ன மிஷின், சின்ன இடங்கள்ல பெருசு கொண்டு போயிடாது. இந்த சின்ன வச்சு தான் போடுது. சூப்பர். இது வந்து ஆட்ரஜி என்ன? ஆட்ரஜி இல்ல, ஊர் ஆட்ரஜி. ஊர் ஆட்ரஜியா? ஊர்ல இருந்து ஆட பிளைட்ல இறக்கினீங்களா? உடல பருவமா பார்த்து அடிச்சு காத்துரும். அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் இறக்கி வச்சு சமைக்கிறோம், அதாவது சமைக்கிறீங்க. ஆட்டு ரஜ்ஜி, ஊர்ல இருந்து வந்தபடியா உங்களுக்கு ஊராட்டு ரஜ்ஜி. இப்ப நீங்க விட்டா ஊர்ல இருந்து ஆட்டுக்கு டிக்கெட் போட்டு எடுப்பீங்க போல. மாட்டே இறக்கும் எடுப்போம். ஓகே, காட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர். டிரெக்டர் தூள் போட்டாச்சா? கறி தூள் போட்டு இது பண்ணும். தண்ணி ஒன்றும் முடியல, அந்த தண்ணியே வந்து அதுலயே அவிஞ்சு, அந்த தண்ணியிலேயே அவிஞ்சு அதுலயே. வெரி குட். ஏன்னா இது ஊர்ல மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆடு வந்து தண்ணி விடாது. இது ஃப்ரோசன் மட்டன் தண்ணி சமர் தானே, கூட தண்ணி குடிக்கும். சமன் முடிய சமைச்ச ஆடு மட்டும் இல்ல, மனுஷரு நிறைய தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி குடிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி விடணும். இந்த பாருங்க, இப்பவே தண்ணி இந்த கொஞ்சம் பேர் இது கீழே பாருங்க. அப்ப தண்ணி விட தேவையில்லை. அப்பன் வடிவா கிண்ணுங்க. ஊராடு. அடே ஊராடுண்டா நீங்க ஸ்ரீலங்கா எப்படி சொல்லுவீங்க? ஊராடு. இது ஆடு, நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கபடியா ஊராடு, அவ்வளவு. ஓகே, சரி, இப்ப வந்து பாபிக் போட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல நல்லா பாபிக் போடுறீங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. இந்த இடத்துக்கு என்ன பேர்? பிரம்லி பீச். பிரம்லி பீச்சில் வந்து இப்ப பாபிக் போட்டு கொண்டு இருக்கிறோம். யா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து மாடு. ஓகே, பண்றது அந்த நெஞ்சு பகுதி. நெஞ்சு பகுதி எல்லாத்துக்கும் நல்லா பண்ணுவாங்க. நெஞ்சு பகுதியை தனியாக அப்படியே பிரித்து எடுத்துருக்கீங்க. அந்த எலும்பு தெரியுதா? இதில் நெஞ்சு. சூப்பர். விழா எலும்பு டைட்டாக வெட்டி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, வடிவா போடுங்க, வடிவா சாப்பிடுவோம். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாபிக் போட்டுட்டோம். பீஃப் இறைச்சி பாப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
சூப்பராக இருக்குது. பட் உப்பு கொஞ்சம் காணாதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பர் சூப்பர். நேரம் சாப்பிட்டு சொல்லுங்க அப்படி இருக்கு. உண்மையை சொல்லுவாங்கம்மா, நல்லா இருக்கும். க்ளீன் சாப்பாடு. துசிக்கு நன்றிகள், துசிக்கு நன்றிகள். உண்மையில துசி நல்லா சமைக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு ஹோட்டல் ஒன்று போட்டு நடத்தலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கப்பலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கப்பலில் ஏறி இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போம். ஓகே, சரி. என்னும் சற்று நேரத்தில் நம்ம பாய்ஸோட கப்பலில் செல்ல போகிறோம். ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கும். கனடாவில் வந்து இவ்வாறான அனுபவத்தை எனக்கு வழங்கிய அந்த நண்பர்களுக்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, கப்பலில் சென்ற அனுபவ பகிர்வோடு பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம் அன்பு உள்ளங்களே.